லைக்கா சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸ்டே டியூன்ட் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான், ஒரு போஸ்டரோட வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்டேட்னா, விடாமுயற்சி மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அவங்க தான் வந்து பேட்ச் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ மொத்தமாக 800 to 900 ஸ்க்ரீன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து விடாமுயற்சிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லணும் ரெட் ஜெயண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமான ஸ்க்ரீன்ஸை வந்து விடாமுயற்சி மூவிக்கு வந்து அவங்க எடுப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீன்ஸ் போகும்போது கலெக்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாகும், அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. கூடவே எந்த படமும் வரல, சோலோ பர்ஃபார்மன்ஸாக வந்து விடாமுயற்சி மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கானா சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி மூவிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பத்தி கிச்சி சாங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போ அவைலபிள் இருக்குது, கேட்காதவங்க போய் கேட்கலாம். கூடவே சவாடிகா சாங் பார்த்தீங்க அப்படின்னா 18 மில்லியன் வியூஸை வந்து தாண்டி யூடியூப்பில் வந்து போயாச்சாம். ஸோ அதுக்கும் ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க லைக்கா சைட்லேருந்து. ஒரு 6 ரிலீஸ் ஆக போகிற படம் ரசிக ஷோக்கு டிக்கெட்ஸ் நிறையா தேட்டர்ஸில் கொடுக்குறாங்க, வாங்காதவங்க போய் வாங்கிருங்க மக்களே.